இந்த மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு என் பொண்ணை கட்டி தர மாட்டேன். அவரு பார்த்த மாப்பிளைய அவர் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கட்டும். இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு அவர் முகத்துல முழிக்க மாட்டா. இனிமே எங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சம்பந்தம் பேச நினைச்சது இவங்களோட தான். மேற்கொண்டு பேசி கல்யாணத்தை நடத்தலாம். ஹலோ மா, நான் சூர்யா பேசுறேம்மா. குட்டி, எப்படி இருக்க குட்டி? நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? தங்குற இடம்லாம் எப்படி இருக்கு? சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிந்து உன்னை பாத்துக்கிறாள்? மா, ஒன்னொன்னா கேளுமா. நான் இப்பதான் எந்திரிச்சேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கதான் கால் பண்ண. எங்கடா குட்டி, ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. என்னமாச்சு? நீ இல்லாம எனக்கு தூக்கம் வரல தெரியுமா? எனக்கும் தாமா. சரி, அங்க உனக்கு வசதி எல்லாம் எப்படி இருக்கு? இன்னும் எதுவும் தெரியலமா. ரூம்ல தான் இருக்கோம். இனிமேதான் வெளியில போய் எப்படி என்னன்னு பாக்கணும். சரிம்மா, பத்திரம் பாத்துக்கோ. அடிக்கடி போன் பண்ண என்ன? ம், சரிம்மா, வச்சிடுறேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்கு? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதான் இப்பதான் எழுந்திருச்சுங்க போல இருக்கு. ஆ, பாத்ரூம்ல இன்னும் 1 hour தான் தண்ணி வருமா? அதுக்குள்ள எல்லாரும் குளிக்கணும்ல, அதான் இவ்ளோ கியூ. அக்கா, அக்கா சீக்கிரம் எழுந்துறீங்கக்கா. இன்னும் 2 minutes. ஐயோ அக்கா, அந்த பாத்ரூம்ல இன்னும் 1 hour தான் தண்ணி வருமா? சரி, மோட்டார் போட சொல்லு. இது என்ன உங்க ஹாஸ்டல் நினைச்சீங்களா? வெளியில 2 பாத்ரூம் தான் இருக்கு. அதுக்கே ஏகப்பட்ட பேர் கியூல நிக்கறாங்க. வாங்கக்கா போலாம். நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டோம். இப்ப பாருங்க, எல்லாரும் குளிச்சதுக்கு அப்புறம் நாம ரெடி ஆகி முத நாளே லேட்டா போறோம். போனா என்ன? தேவையில்லாம உங்களுக்கு நம்ம எதுக்கு பதில் சொல்லிட்டு? இப்ப என்ன? உடனே குளிக்கணும் அதானே? முதல்ல வெளியில போய் கியூவை பாருங்க. இங்க பார், நாம தான் முதல்ல குளிக்கிறோம். என்னக்கா சொல்றீங்க? நம்ம திட்டு வாங்க கூடாதுல்ல? ஆமா. நம்ம ட்ரைனிங் சென்டருக்கு ஃபோன் பண்ணி பாம்பு வச்சிருக்கோன்னு கிளப்பி விட்டுருவோம். எல்லாரும் அலறி அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு ஓடிடுவாங்க. நாம போறதுக்கு சரியா இருக்கும். என்ன வேணான்றியா? அப்ப முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு எனக்கு பிரெயின் டியூமரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லலாம். எல்லாரும் பரிதாபப்பட்டு விட்டுருவாங்க. அக்கா, என்னக்கா நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணுமா? அப்படியா? சரி, நாம அப்ப வேற ஐடியா தான் பண்ணணும். சரி, வா போலாம். அக்கா, என்ன பண்ண போறீங்க? எதுவும் பேசக்கூடாது. என் பின்னாடியே வா. வா. என்னடி இவ இவ்ளோ லேட் பண்றா? எப்ப வெளியே வருவான்னு தெரியல. டைம் வேற ஆகுது. எனக்கு அப்பவே தெரியும். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவா. இன்னைக்கு ரொம்ப லேட் பண்றா. ஆமா ஆமா. ஹலோ. ஹாய், ஐம் பிந்து. நான் செல்வி. உங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னாச்சு? எனக்கு இல்ல, தோ அந்த பொண்ணுக்கு. அவளுக்கு என்ன? நல்லா தானே இருக்கா? பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா அவளுக்கு இதயத்துல சின்னதா ஒரு ஓட்டை. ஐயோ,
இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு தெரியுமா? அவளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றதே இது வரைக்கும் அவளுக்கு தெரியாது. இப்ப கூட அவளுக்கு ஒரு மாதிரி ஜுரம்னு சொல்லிதான் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரும். இன்னைக்கு கூட செக்கப்புக்கு கூட்டிட்டு போனோம். வரிசையில நின்னு குளிச்சு. நீங்க வேணா அவங்கள குளிக்க சொல்லுங்களேன். ஐயோ, நீங்க ரொம்ப நேரமா லைன்ல நிக்கிறீங்களே. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சூர்யா, இங்க வாமா. அக்கா நீ போய் அந்த பாத்ரூம்ல குளிமா. அக்கா எப்படிக்கா? அதான் சொல்றேன்ல, போய் குளி. போய் குளி. பாத்து. அந்த பொண்ணு ஹாஸ்பிடல் போனா யாரு கூட்டிட்டு போவா? நான் தான் கூட்டிட்டு போகணும். அப்ப நீங்களும் கிளம்பணும்ல? ஆமா. சரி, அந்த பாத்ரூம்ல என் ஃப்ரெண்டு குளிச்சிட்டு இருக்கா. அவ வந்த உடனே நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். சரி, தேங்க்ஸ். இங்க ஓனர் இருக்காங்களா? நீங்க? என் பேரு மதி. சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. உட்காருமா. என்னம்மா அப்படி பாக்குற? இல்லம்மா, அடுத்த தலைமுறையில என் பிள்ளைங்க எல்லாம் முதலாளி மாதிரி ஆக போறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதி. மாதிரி இல்லம்மா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, முதலாளியாவே ஆயிடலாம். அப்படி ஆகுறப்போ அதோட முதலாளி நீதான். நாங்க 3 பேருமே எதை எடுத்து செஞ்சாலும் அதுக்கு நீதானே ஓனரு. வணக்கங்க. வாங்க, சொல்லுங்க. என் பேரு மதி, இது எங்க அம்மா. நான் VTV பியூட்டி பார்லர்ல தான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஓனர் தான் நீங்க இந்த பார்லரை லீஸுக்கு கொடுக்க போறதா சொன்னாங்க. ஆமா, நீங்க வரதா போன் பண்ணாங்க. அதான் உங்களை பார்த்து டீட்டெயிலா கேட்டுட்டு போலான்னு. உன்னை பத்தி அவங்க சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த பார்லர் லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இது நல்ல இடம்தான், நல்லா போயிட்டு இருந்ததுதான். இப்ப கொஞ்ச நாளா சரியில்லை. அது முழுக்க முழுக்க என்னோட மிஸ்டேக் தான். எனக்கு மொத்தம் 3 பார்லர் இருக்கு. மீதி இருக்கிற 2 என் வீட்டு பக்கத்திலே இருக்கிறதுனால அதை நான் நல்லா பாத்துக்கிறேன். இது கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால என்னால பாத்துக்க முடியல, மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு மேலயும் இதை வச்சுட்டு சிரமப்பட வேண்டாம் தான் யாருக்குன்னா கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மேடம், அது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா? உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது, அதனாலதான் நான் சொல்றேன். சரியா மெயின்டெனன்ஸ் இல்லாத இடத்துக்கு கஸ்டமர் குறைஞ்சுதான் போவாங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான நிலைமை. இது மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் திரும்பவும் கஸ்டமரை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு 2-3 மாசமாவது ஆகும். பரவாயில்ல மேடம், புதுசா ஒரு இடத்துல ஆரம்பிச்சாலும் அப்படிதானே. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி இது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன் மேடம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்லர் லாஸ் ஆயிடுச்சு, எப்படியாவது கிடைச்சவங்க கையில தள்ளி விட்டுட்டு நாம சேஃப் ஆயிடுவோன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல மேடம். உண்மையை சொல்றீங்க. இதுல இருந்தே இங்க வந்த கஸ்டமர் எல்லாம் நீங்க எப்படி ட்ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நல்லா தெரியுது. அவங்களெல்லாம் திரும்ப கூட்டிட்டு வர்றது ரொம்ப ஈஸி மேடம். இந்த கால்குலேஷன் இருந்தாலே நீ பொழைச்சுக்குவோமா? நீ நல்லபடியா ரன் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. மேடம், அந்த லீஸ் அமௌண்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் சொல்லு, உனக்கு எத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடணும்?
3 வருஷம் மேடம். வேண்டாம்மா, அவசரப்படாத. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. 3 வருஷத்துக்கு போட்டு ஒருவேளை சரியா போகலன்னா உனக்கு தானே தேவையில்லாத ரிஸ்க். முதல்ல 1 வருஷத்துக்கு போட்டுக்க, அப்புறம் ரினியூவல் பண்ணிக்கலாம். உன்னை தவிர நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ கவலையே பட வேண்டாம். அப்புறம் லீஸ் அமௌண்ட் 3 லட்சம் ரூபாய். யார் பேர்ல அக்ரிமெண்ட் போடணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு வாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நீங்க பணத்தை கொடுத்துட்டு எப்ப வேணா பார்லர் எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க உடனே ஏற்பாடு பண்றோம். நல்லதுமா. நாங்க கிளம்புறோம் மேடம். வாங்கம்மா. வரேம்மா. வாங்க. எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆரம்பமே நல்லா இருக்கு. நல்லா வரும். ஏமதி, அதுக்குன்னு 3 லட்சம் ரூபாய் ஆகுமா? மா, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப சீப்புமா. இப்பெல்லாம் வீட்டையும் 3 லட்சத்துக்கு யாரும் லீஸுக்கு தரதே இல்ல. இது பார்லர்மா. ஆமால. அப்புறம் இத நல்லபடியா செய்யணுமா? உன் பாட்டி தந்த பணத்துக்கு அப்பதான் ஒரு அர்த்தம் இருக்கும். அன்னைக்கு உன் பாட்டி என்கிட்ட அனுசரணையா 2 வார்த்தை பேசியிருந்தா நானும் ஏமாந்திருக்க மாட்டேன். நீங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. நடந்ததை விடு. இன்னைக்கு உங்க பாட்டி நம்மளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களே, அது ஒன்னே போதும். உங்க சித்தப்பா நம்மளெல்லாம் ஏமாத்திருந்தா கூட உங்க பாட்டி அவங்க பேர்ல இருந்து சொத்தெல்லாம் வித்து உங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அது உன் புருஷனால அங்க போய் இங்க போயின்னு திரும்பவும் உன் கைக்கே வந்துருச்சு. உங்க பாட்டி நல்ல மனசோட கொடுத்ததுனால தான் அது எங்க போனாலும் கடைசியில உன்கிட்டயே வந்திருக்கு. அதை வச்சு நீ ஆரம்பிக்கிற இந்த கடை நிச்சயமா நல்லா வருமா? நீ சொன்னதே மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்குமா. நம்பிக்கையாவும் இருக்கு. வாமா. வா போல. அப்சரா, உன்னை பார்க்க ஒரு சார் வந்திருக்காரு. யாரு? என்ன கேட்டா? ஒருத்தர்னு வந்தா பேரை கேட்டு வச்சுக்கிட்டு இவர்தான்னு சொல்லலாம். உன்னை பார்க்க வர்றது எல்லாமே ஆம்பளை கெஸ்ட். நாங்க எப்படி விலாவரைய விசாரிக்கிறது? என்ன பார்த்து என்ன பண்றது? உண்மையதானே சொல்றேன். உங்க வீட்ல இருக்கிறவங்க யாருமே ஆம்பளைங்க கிட்ட பேசவே மாட்டீங்கல்ல? அதான் நல்லா தெரியுமே. உங்க தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கானே, அவன் கூட பொம்பளைங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். என்ன பார்த்து என்ன பிரயோஜனம்? நானும் உண்மையா தானே சொன்னேன். ஏய், என்ன? இங்க பாருங்க, மரியாதையா பேசினா மரியாதை, இல்லனா அப்புறம் நானும் உங்க ரேஞ்சுக்கு இறங்கிடுவேன். என்ன இது அநியாயமா இருக்கு? நிறைய ஆம்பளை கெஸ்ட் வராங்கன்னு சொல்றது குத்தமா? அது இல்ல மேடம், கெஸ்ட்னா நிறைய பேர் வரதா செய்வாங்க. அததான் நானும் சொன்னேன். இனிமே ஆம்பளை கெஸ்ட் வந்தா நாட் அலௌடுன்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா உங்க தம்பி சார் ஜொல்லில இருந்து நாங்க எல்லாரும் தப்பிச்சிடுவோம். நீ பார்த்தா பாரு, பாக்காட்டி போ. எனக்கு என்ன? ஹலோ, ஐ எம் சுரேஷ். உங்க கூட கொஞ்சம் பேசணும். நீங்க என்கிட்ட பேச என்ன இருக்கு? ஓ சாரி, நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சஞ்சயோட ஃப்ரெண்டு தான். பேரு சுரேஷ், திவாகர் வீட்ல பாத்திருக்கோம். நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் உங்க கூட பேசணும்னு கட்டாயம் இல்லையே. இல்லதான், நான் சஞ்சய் விஷயமா தான் பேச வந்தேன். அவருக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. அவர் விஷயமா அவரே என்கிட்ட பேசுவாரே. இல்ல, என்ன பேச சொல்லி அனுப்பியிருக்கான். ஓ சரி, சொல்லுங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். இங்க பேச முடியாது. உங்களுக்கு டைம் இருந்தா கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா? போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்.
சொல்லு சுரேஷ். சஞ்சய் பேச சொன்னா, அதான் உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன். இங்க பாரு சுரேஷ், எனக்கு இந்த மாதிரி லெக்சர்லாம் பிடிக்காது. விஷயத்துக்கு வாங்க. என்ன, நானும் சஞ்சயும் சண்டை போட்டுக்கிறோம். 2 பேரும் பேசினா பிரச்சனை தீந்துற போகுது. இதுக்கு எதுக்கு உங்களை அனுப்புனாரு? அவன் உங்ககிட்ட பேச விரும்பல. சரி, எதுக்கு சுத்தி ஒழிச்சு பேசிக்கிட்டு? அவனுக்கு உங்க கூட சேர்ந்து வாழ பிடிக்கல. சஞ்சய் எந்த காலத்துலயும் அப்படி சொல்ல மாட்டாரு. இங்க பாரு, எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சொன்னா கூட நீ சஞ்சய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க மாட்ட. இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான். உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னா, அதான் நான் வந்து பேசுறேன். ஏன், என்னவா? நீ அடிக்கடி அவனை பிளாக்மெயில் பண்றது, உன் கையை நீயே வெட்டிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. எதுக்கு வீணா சண்டை சச்சிருவு? அதை விட நல்ல ஃப்ரெண்டா பிரிஞ்சு போறது பெட்டர் தானே? அப்போ பணக்கார வீட்டு பசங்க எப்படி வேணா எங்களை ஏமாத்தி லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம், அப்படிதானே? இப்பதான் நீ பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க. இங்க பாரு அப்சரா, நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிவெடு. என்ன முடிவெடுக்க சொல்ற? என்னை ஏமாத்திட்டு போவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன பண்ணுவ? பாத்தியா, என்ன பண்றதுன்னு கூட உனக்கு சொல்ல தெரியல. ஏன், போலீஸ் ஸ்டேஷன் போவேன், கோர்ட்டுக்கு போவேன். இப்பதானே உன்னை படிச்ச பொண்ணுன்னு சொன்ன. உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் பொண்டாட்டிங்கிற ஆதாரம் இந்த மாதிரி உன்கிட்ட 100 விஷயம் இருக்கலாம். ஆனா அவங்கிட்ட இருக்கிற ஒன்னே ஒண்ணு உன்கிட்ட இல்ல, பணம். அதை வச்சு உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவான், தெரியுமா? அதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? சரி சுரேஷ், சஞ்சய் இவ்ளோ தூரம் என்ன தப்பா நினைச்ச பிறகு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா எனக்கு தாலி கட்டினால. இங்க பாரு, திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்ல. 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. சரி, அவன் மேல கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதுக்காக அவன் ஒன்றும் மனசாட்சி இல்லாத நினைச்சிடாத. அவ உனக்கு காம்பன்சேஷன் தர ரெடியா இருக்கான். எவ்வளவு வேணும்னு கேளு, நானே உனக்கு வாங்கி தரேன். இங்க பாரு, கோவப்படுறதால உனக்கு தான் நஷ்டம். புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. சொல்லு, எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுப்பான்?